உங்க வீட்ல காய்கறி இல்லையா? என்ன குழம்பு வைக்கலான்னு குழப்பத்துல இருக்கீங்களா? அப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. அரிசி களைஞ்ச தண்ணியில 1 ஸ்பூன் துவரம் பருப்பை ஊற வச்சுக்கோங்க. ஒரு குக்கர்ல ஒரு பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கோங்க. 3 பெரிய தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட அரிசி களைஞ்ச தண்ணியும் பருப்பும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. குக்கரை மூடி போட்டு 3-4 விசில் வச்சு எடுத்து 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு மிளகு, ஜீரகம், பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நல்லா கடைஞ்சிட்டு அதோட இந்த தாளிச்சதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள்.